ஸ்ரீஜா வந்துட்டு அந்த இது பெரிய பிரியாணி டப்பாக்குள்ளே போட்டு மூடி ரவுடிங்க எடுத்துகிட்டு போயிட்டு குளத்தங்கரையில் வச்சுட்ருக்குறாங்க. ஸ்ரீஜாவோட அப்பா கால் பண்ணி இந்த மாதிரின்னு சொல்ல உடனே அவள் வந்து என் பொண்ணியோட கல்யாண பத்திரிக்கையை மாற்றிட்டு அவள் யார் என்னன்றதை நான் பார்க்கணும், நான் வரேன் இது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வர சொல்லிடுறாங்க. இங்கே வந்துட்டு நலங்கு வந்துட்டு வர்ஷினிக்கு வச்சிடுறாங்க, எல்லாருமா சேர்ந்து வைக்கிறாங்க. அப்புறம் ராகவையும் வைக்க சொல்ல ராகவ் சந்தோஷமாக வந்துட்டு வைக்கிறாரு. அடுத்த பொண்ணையும் கூப்பிடுங்க, டைம் ஆகிட்டுருக்குன்னு சொல்ல இன்னொரு பொண்ணு எப்போ வருவா என்ன எது ஃபோனும் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா 2 இதுவும் சொல்லிட்டனால 2மே பண்ணி ஆகணும். இப்போ அந்த பொண்ணுக்கு பதில் வேறு யாருன்னா கூட பண்ணலாம், அக்கா தங்கச்சிங்க யாருன்னா இருந்தாங்கன்னா உட்கார வைங்கன்னு சொல்கிறாங்க. உடனே ராகவ் சொல்லி தான் அவர் சொல்லியிருப்பார். உடனே வர்ஷினி வந்துட்டு எங்கள் அக்கா இருக்காளே இசை அக்காவை பண்ண சொல்லலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு இசை ஒத்துக்கணுமே, இசை உனக்கு ஓகேவாம்மா நீ வரி அப்படின்னு சொல்லி கேட்க, அத்தை உங்களுக்கு ஒரு இது கஷ்டம்னா எல்லோரும் வந்துட்டு உங்கள் கௌரவம் போயிடுச்சு இதுவாயிடுச்சுன்னு தானே சொல்லுவாங்க, உங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் சரி அத்தை எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வர்ஷினி நீ போய் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வா இசைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு நலங்கு வைக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக வச்சு முடிச்சதுக்கப்புறமா இங்கே கடைசியாக விஷாலை வைக்க சொல்கிறாங்க. விஷாலுமே வந்து வைக்கிறாரு. இங்கே ஸ்ரீஜாவோட அப்பா வந்துட்டு திறக்க சொல்லிட்டு பார்த்தா அது ஸ்ரீஜாவாக இருக்குது. பார்த்தோன்னே என் பொண்ணு ஏன்டா கடத்திட்டு வந்தீங்கன்னு கேட்க, நீங்கள் சொன்ன ரூமில் இந்த பொண்ணு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல உடனே அப்புறமா ஸ்ரீஜாவை எழுப்புறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராகவும் வர்ஷினியும் தான் பார்ப்பாங்க. சரி அவங்க அவ்வளோ கில்லாடிங்களா இருக்காங்களா, சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ என்ன பண்ணுற இப்போ வீட்டுக்கு போயிட்டு உன்னை கடத்தந்து எல்லாமே அந்த இசைன்னு சொல்லி இவனுங்களை வந்துட்டு நான் அந்த இசை பெயரை சொல்கிறேன், அவள் தான் கடத்த சொன்னான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டாரு. சரிப்பான்னு சொல்லிட்டு இவங்களும் சந்தோஷமாக வந்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. இங்கே கரெக்டாக விஷால் நலங்கு வச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ நிறுத்துங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் அதான் கேட்குறோம், எங்கே போயிருந்த இவ்வளோ நேரம் நலங்கு வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் நீ இல்லாததுனால வந்துட்டு வேற ஒருத்தரை வச்சு இதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எங்கே போனேன்னு இவ்வளோ நேரம் தெரியுமா, இவ தான் என்னை கடத்தி வச்சுருந்தா ஆள் வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே சரி நான் இல்லைன்னு சொல்கிறாங்க. யாருமே அதை நம்பல. ஒரு பக்கம் வந்துட்டு இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க இல்லை நம்பாதீங்க நான் எதுவும் பண்ணலன்னு சொல்கிறாங்க. இப்போ விஷாலுமே வந்துட்டு இங்கே பாரு ஸ்ரீஜா உனக்கு அவன் மேலே கோவம் இருக்குது தெரியுதா, அதுக்காக இசை மேலே தேவலாம் பழி போடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது, இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கில் வர சொல்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.